ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் நம்ம நீதி கட்சியினுடைய 5 அமைச்சரவை அமைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எப்போ அவங்களுடைய முதல் மாவட்ட மாநாடு எங்கே கோயம்புத்தூரில் போட்டாங்க, மாநில மாநாடு சென்னையில் வெல்லிங்ஸ்டன் திரையரங்கில் போட்டாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தது மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ எப்போ தேர்தல் நடந்து எப்போ அவங்க வந்து வெற்றி பெற்றாங்கன்னா 1920 தேர்தல் நடக்குது. ஓகேவா? சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெறாங்க. எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றுட்டு அது எத்தனை ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.97 24.97% வாக்கு வந்து பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாக்குப்பதிவு அவங்களுக்கானது 24.77. இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு பெற்று 63 இடங்கள்ல வெற்றி பெற்று நீதி கட்சி முதல் முறையா அமைச்சரவை அமைக்கிறாங்க. ஸோ முதல் அமைச்சரவை அமைக்கிறாங்க. அதுல தலைவரா, அதாவது ஃபர்ஸ்ட் சிஎம்மா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவரு. பேர் என்ன? ஏ சுப்பராயலு. அவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகுறாங்க. அடுத்து 1920 டிசம்பர் 7 தான் அவங்க அமைச்சரவை அமைக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிஎம்மா இருக்கக்கூடிய ஏ சுப்பராயலு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்ப ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகுறாங்கன்னா தேர்தல் முடிஞ்சு 1920 டிசம்பர் 7 தான் அவங்க அமைச்சரவையை அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து 1921 ஜூலை 11 பனகல் அரசர் வந்து அடுத்த சிஎம் ஆகுறாங்க. 1921 ஜூலை 11 பனகல் அரசர் அடுத்த சிஎம் ஆகுறாங்க. அடுத்து இவங்க வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் அமைச்சரவையில என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920லயே சென்னையில முதலமைச்சரவையில 2 சிஎம் தான், அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 1920 சென்னையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நிறைய இடங்கள்ல தான் மதிய உணவு திட்டத்தை முதலா கொண்டு வராங்க. ஓகேவா? காமராஜருடைய மதிய உணவு திட்டத்துக்கு முன்னாடியே நீதி கட்சியினுடைய மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1920 சென்னையில இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் வழங்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சாதனைகள். ஓகேவா? அடுத்து 1922 டிசம்பர் 18 அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இந்து அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, அதுல நிறைய ஊழல் நடக்குது. ஸோ அது வந்து சரிவரியா கணக்கு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட அதை இணைக்கணுங்கிறதுனால இந்து அறநிலைத்துறை சட்ட மசோதா தான் 1922 வருது. அது சட்டமாக்கப்படுவது நம்ம பார்ப்போம். 1922 சட்ட மசோதா கொண்டு வராங்க. இந்து அறநிலைத்துறை சட்ட மசோதா கொண்டு வரப்படுது 1922 முதலாவது அமைச்சரவையில. எத்தனாவது அமைச்சரவைன்னு கேட்டா முதலாவது அமைச்சரவையில. அடுத்து இதுல ஒரு ஜெனரல் டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அமைச்சரவையில ஒருத்தவங்க கூட உறுப்பினர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு ஜெனரல் டேட்டா ஞாபகம். ஏன்னா மதராஸ் மாகாணம்ங்கிறது தெலுங்கு, கன்னடம், கேரளா, ஒரிசா இந்த பகுதிகளில் தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்ததுதான். பட் ஆனா முதலமைச்சரவையில ஒரு உறுப்பினர்கள் கூட என்னவா அந்த அமைச்சரவைக்குள்ள தமிழர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது அமைச்சரவை பார்க்கலாம். இரண்டாவது அமைச்சரவை வந்து எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1923 26 வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு அமைச்சரவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது அமைச்சரவை 20 23 வரைக்கும் இருக்கு. இரண்டாவது அமைச்சரவை 23 26 வரைக்கும் இருக்கு. இந்த முதலாவது அமைச்சரவை எப்ப ஃபர்ஸ்ட் முடிவுக்கு வருதுன்னா 1923 செப்டம்பர் 11 தான் முடிவுக்கு வருது. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? முதலாவது அமைச்சரவை எப்ப முடிவுக்கு வருது? 1923 செப்டம்பர் 11 முடிவுக்கு வருது. அடுத்து 1923 அக்டோபர் 31 தேர்தல் நடக்குது. இரண்டாவது அமைச்சரவைக்கான தேர்தல் எப்ப நடக்குது? 1923 அக்டோபர் 31 அன்னைக்கு தேர்தல் நடக்குது. தேர்தல்ல நீதி கட்சி 44 இடங்கள்ல வெற்றி பெறுது. சரிங்களா? அப்ப இரண்டாவது அமைச்சரவையிலும் வெற்றி பெற்று அவங்க ஆட்சிக்கு வராங்க. 44 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் 63 அடுத்த 44 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. இதுல வந்து 1923 அவங்க எலெக்ஷனுக்குலாம் அப்புறம் எப்ப வந்து சிஎம் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1923 நவம்பர் 19 சிஎம் ஆகுறாங்க. யாருன்னா பனகல் அரசர் தான். இதுக்கு முன்னாடி லாஸ்டா இருந்தார் இல்லையா, பனகல் அரசர் தான் திருப்பியும் செகண்ட் சிஎம் ஆகுறாங்க தேர்தலுக்கு அப்புறம். ஸோ இதுல வந்து அவங்க என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா 1924 பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. பணியாளர் தேர்வு வாரியம்னா ஸோ இப்போ எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா,
அவங்களுக்கான தேர்வு வாரியம்னு சொல்லிட்டு அதை இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், பணியாளர் நியமன ஆணையம். இதைதான் லேட்டரா 1929 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொது பணியாளர் தேர்வு வாரியமா மாத்திருப்பாங்க, தேர்வாணையமா. அதான் நம்ம படிக்கக்கூடியது. டிஎன்பிஎஸ்சினா என்னது? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிறது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா லேட்டா மாத்திருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பணியாளர் தேர்வு வாரியமா இருந்திருக்கும். இதே இரண்டாவது அமைச்சரவையில தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925 ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும். 1925 என்ன பண்ணியிருப்பாங்க? ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கி இருப்பாங்க இந்த நீதி கட்சி தான். அடுத்து 1925 இந்து அறநிலையத்துறை சட்டம் இருக்கு இல்லையா, சட்ட மசோதாவா இருக்கும். ஒவ்வொரு சில டேட்டால இது 1926 சொல்றாங்க. இந்து அறநிலையத்துறை சட்ட மசோதா வந்து எப்பவா? 1925. சில தகவல்ல 26 இருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. 25, 26 ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்து அறநிலையத்துறை சட்டம் மசோதா எப்ப உருவானுச்சு? 22ல. அது சட்டமாக்கப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ல சட்டமாக்கப்பட்டது. மசோதா அப்படின்னா ஒரு பில்லு, ஒரு சட்டமாக்கப்படுறதுக்கான முன்வரைவு. அதை வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் என்ன பண்ணணும்? மேலவை, கீழவை, அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர், இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு உள்ளது. இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலவை, கீழவை இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே அதுல சைன் பண்ணி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கவர்னருக்கு போயிட்டு அவங்க சைன் பண்ணி அனுப்புவாங்க. சரிங்களா? இத சிஎம்மோட தலைமையில அதை சட்டமாக்கிடுவாங்க. இதுதான் சட்டம் இயற்றப்படுறதுக்கான ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப இந்து அறநிலையத்துறை சட்டம் ஆக்கப்பட்டது 1925ல. அடுத்தது பார்க்கலாம், மூன்றாவது அமைச்சரவை. அதுக்கான காலம் அப்படிங்கிறது 1926ல இருந்து 30 வரைக்கும். 1926 தேர்தல் நடக்குது. அதுல 21 இடங்கள்ல மட்டும்தான் நீதி கட்சி வெற்றி பெறுது. மீதி 41 இடங்கள்ல யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றுடுது. ஆனா அவங்க ஆட்சி அமைக்கல. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்னு கருதப்படுற சுயேட்சை வேட்பாளரா நின்ன சுப்பராயன் அப்படிங்கிறவர் தான் வின் பண்றாரு. இந்த சுப்பராயன் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படி பொதுவா அழைக்கப்படுவாங்கன்னா கருப்பு குதிரை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. சரிங்களா? சுப்பராயனும் இப்ப என்ன பண்றாங்க, அதிகபட்சமா வின் பண்ண சுயராஜ்ய கட்சி தோத்துருது. அப்போ நீதி கட்சி என்ன பண்றாங்க, அந்த சுயேட்சை வேட்பாளர் அதிகபட்சமா வெற்றி பெற்ற சுப்பராயனையும் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து நீதி கட்சி கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. சரிங்களா? ஆட்சி அமைக்குது, வேட்பாளர்களை கொண்டு ஆட்சி அமைக்குது. இந்த மூன்றாவது அமைச்சரவையில நீதி கட்சி என்னென்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1926ல முதல் பெண் அமைச்சர்கள், அதாவது பெண் அமைச்சர்கள் வந்து உள்ள வரலாம், பெண்களும் உறுப்பினர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அனுமதி கொடுத்திருப்பாங்க. 26ல தான் கொடுத்திருப்பாங்க. அதன்படிதான் முத்துலட்சுமி அம்மையார் 1929ல நீதி கட்சியில முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, முத்துலட்சுமி அம்மையார் எம்எல்சியா தான் ஃபர்ஸ்ட் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருப்பாங்க. இதே எம்எல்ஏனா அது யாருன்னு கேட்டா அது வந்து ருக்மணி லட்சுமி பதி. சரிங்களா? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவங்க தான் எம்எல்ஏ. எம்எல்சினா மேலவையில இருக்கக்கூடியவங்க. அதாவது எம்எல்ஏவும் மற்ற பட்டதாரிகள், ஆசிரியர்களால தேர்ந்தெடுக்கப்படுவங்க தான் எம்எல்சியோடது. அப்ப எம்எல்சியோட ஃபர்ஸ்ட் உமன் வந்து மெம்பர் தான் முத்துலட்சுமி அம்மையார். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 1929ல கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெண்கள் வரலாம், தேர்தல நிக்கலாம், இல்லாட்டி உறுப்பினர்கள் ஆகலாம்னு சொல்லிட்டு சொன்னது எதுனா 1929 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இதுதான் என்ன பண்ணுதுன்னா பெண்களும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு உறுப்பினர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது 1921 கவுன்சில், இந்தியன் கவுன்சில் ஆக்ட். அதன் ரீதியா நீதி கட்சி 1926ல பெண்கள் இந்த நீதி கட்சிக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருப்பாங்க. அதன்படி முத்துலட்சுமி அம்மையார் 1929ல தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நீதி கட்சிக்குள்ள உறுப்பினரா உள்ள வந்திருப்பாங்க. அடுத்து இந்த மூன்றாவது அமைச்சரவையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா 1924ல பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கறத 1929ல பொது பணியாளர் தேர்வாணையம் நம்ம மாத்திருப்பாங்க. அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேவா? டிஎன் எடுத்துருங்க. பிஎஸ்சினா அது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணி தேர்வாணையம் மாத்திருப்பாங்க. அதே போல மூன்றாவது அமைச்சரவையில இன்னும் வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவுறாங்க இந்த நீதி கட்சி தான். ஆந்திரா பல்கலைக்கழகமும் எப்போ? 1925. ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்போ? 1925. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. மறக்காதீங்க.
அதே போல நீதி கட்சி தான் 1930ல தேவதாசி முறை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்துக்கான மசோதாவை கொண்டு வராங்க. ஆனா சட்டம் எப்ப இயற்றப்பட்டதுன்னா 1947ல தான் இயற்றப்பட்டுச்சு. அது அந்த இயற்றப்படும் போது நீதி கட்சி இல்ல. ஆனா அந்த என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டம்த்துக்கு முன்வரைவு தானே ஒரு மசோதாவை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம தேவதாசி முறை ஒழிப்பதற்கான முழு கான்ட்ரிபியூஷனையும் பண்ணது நீதி கட்சியும் முத்துலட்சுமி அம்மையார் தான்.